இன்னைக்கு ஒரு கோல்டு ஷாப்பிங் மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி போய் தான் ஜிஆர்டி நம்ம ரீச் பண்ணணும். அதனால சூப்பராக ரெடி ஆகிட்டு திண்டுக்கல்லே லஞ்சுக்கு பிரியாணியும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஜிஆர்டியில் ஒரு சீட்டு போட்டுட்டு இருந்தோம். அந்த சீட் வந்து 11 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நகை விலை வேற ஏறிட்டே இருந்தது. சரி லேட் பண்ண வேணான்னு உடனே கடைக்கு போயாச்சு. சீட்டை க்ளோஸ் பண்ணி நகையாக வாங்கலான்னு. என்னோட சீட்டுக்கு ஒரு 3 பவுன் கிட்ட வர மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த 2 செட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் 4 பவுன் கிட்ட வந்தது. இந்த வளையல் 30 கிராம் கை நிறைய இருந்தாலும் எனக்கு ஏதோ இழுத்துருமோன்ற ஒரு டவுட் இருந்தது. அண்ட் இது ரொம்ப அழகா இருந்தது. 32 நம்ம பட்ஜெட்டோட ரொம்ப கூட, ஆனா ரொம்ப பிடிச்சிருந்தது. 5 பவுன் கிட்ட வந்தது. இது 3 பவுன் தான், 25 கிராம். 3 பவுன் செட்டே கொஞ்சம் லைட் வெயிட்டா போலா இருந்தது. பட் இந்த சன்ன வளையல் மட்டும் நல்லா உறுதியா இருந்தது. ஆனா அதே 3 பவுன் தான், ஆனா கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கு. உள்ள அந்த இது கூட தேவையில்ல, ரப்பர் கூட அவ்வளவு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது. இது சென்டர்ல இருக்கிறது என்னோட ஓல்டு பேங்கிள். அது கூட ஏதாவது செட் ஆகுதான்னு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே காத்து ஆன்டிக் பக்கம் அடிச்சிருச்சு. ஸோ அங்க இருக்க பேங்கிள் நெக் செட்லாம் பார்த்துருந்தேன். ரீல்ஸ்ல ஷேர் பண்றேன். அது வரைக்கும் பொறுமை இல்லைன்னா கீழே டேக் பண்ணிருக்க ஃபுல் வீடியோவை செக் பண்ணி பாருங்க. எல்லா